வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம அவல் லட்டு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப விசேஷமாக எல்லோரும் செய்வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வெல்லம். இந்த வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணி போட்டுக்கோங்க. நல்ல வெல்லத்தை கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி எடுத்தாச்சு. அந்த நெய்யிலேயே நம்ம இந்த அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெல்லம் கொஞ்சம் நல்லா திக்காகுது. பாகு மாதிரி அந்த மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுருங்க. வச்சு கொஞ்சம் நல்லா கலரி விடணும். இது கொஞ்சம் நல்லா கருப்பு வெல்லம் எடுத்ததுனால இந்த கலரில் இருக்குது. வேறு வெல்லம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். இதிலே கொஞ்சம் நல்லா கலர்ந்து விடுங்க. அந்த அவுள் எல்லாம் தண்ணி, இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் எடுத்துக்கும். ஏலக்காய் பொடி போடுங்க. முந்திரி, நெய் 1 டீஸ்பூன் போடுங்க. இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடெல்லாம் ஆறி இருக்குது. இப்போ கை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சோண்டு நெய் கையில் தொட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு 10 லட்டு வந்திருக்கு. ஒரு கப்பு அவலில். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.